நூற்றம்பது ஊராட்சியில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற இளைஞரணி செயலாளர் அருமை இளவன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்ட மருத்துவமனை சார்பில் நடைபெறுகின்ற இந்த மருத்துவ முகாமை கலந்து கொண்டு தொடங்கி வைப்பதிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற அதற்குரிய மாவட்ட மருத்துவ அமைப்பாளர் டாக்டர் கருணாநிதி அவர்களே, மாவட்ட மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஜெயலட்சுமி அவர்களே, இங்கே முன்னிலை பொறுப்பில் ஏற்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நல்லதம்பி அவர்களே, ஒன்றிய பெருந்தலைவர் ராமலிங்கம் அவர்களே, ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கலந்தரி மில்லர் அவர்களே, டாக்டர் சுதாகர், டாக்டர் அரியா, டாக்டர் தனபால் உள்ளிட்ட மருத்துவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் டி சி பாஸ்கர் அவர்களே, மாவட்ட மகளிர் செயலாளர் மகாதேவி ஜெயபால் அவர்களே, இந்த மனிதனுடைய மைந்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களெல்லாம் ஒரு காலத்தை வழிநடத்திய கழகத்தினுடைய மூத்த தலைவர்களாக இருந்து வாய்ந்த நம்முடைய அன்புக்குரிய செல்லத்தின் அவர்களுடைய புதல்வர் எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய டாக்டர் செங்குட்டு அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற சிலம்பரசன் அவர்களே, வேலையில் இருக்கின்ற நகரமன்றத்துடைய பெரம்பலூர் தலைவர் ஆகிய இடம் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட ஏழைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வந்திருக்கின்ற திருநாள் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை போதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய எல்லாம் நூற்றம்பது கிராமத்திலே டாக்டர் செங்குட்டு அவர்களுடைய முயற்சியோடும் அவர்களுடைய இணைந்து பணியாற்றுகின்ற மாவட்ட அளவிலான மருத்துவர்களுடைய முயற்சியோடும் மல்டி ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய எல்லா உபகரணங்களையும் கொண்டு எல்லா நோய்க்கும் கண்டறிந்து மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கின்ற அளவிற்கு இங்கேயே எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ சிகிச்சை அவற்றையெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல மருத்துவ முகாமை ஏற்படுத்தி அதில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி என்னை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உதயநிதி சாருடைய பிறந்த நாளையே நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவர் துணை முதலமைச்சர் என்பதற்காக மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு போகிறார். அவருடைய தந்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறாரோ அந்த திட்டங்கள் எல்லாம் ஒழுங்காக போய் சேர்கிறதா என்று சொல்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் கிடையாது. பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை இலவசமாக சொல்லல. அவர்களுக்கு உரிமை தொகை என்று அறிவித்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நடைபெறுகிறதா என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆய்வு செய்து இன்றைக்கு தகுதி உள்ளவர்களுக்கு முதலமைச்சரான முதலமைச்சரை சொல்லி கொண்டிருக்கின்றன. நான் 100% சொல்கிறேன், தகுதி உள்ளவர்கள் விடுபட்டு போயிருந்தால் இன்னொரு 40 லட்சம் பேருக்கு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறாரே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதில் நம்முடைய பொருளை விட்டு போயிருந்தால், வேப்பந்தட்டை விட்டு போயிருந்தால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த பரிந்துரையை செய்தவர் நம்முடைய இளவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போல இன்றைக்கு வடமாநிலங்களில் இருக்கிற வடமாவட்டங்களில் இருக்கின்ற விழுப்புரம் உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் வெள்ளம் ஓடுகிறது. அந்த வெள்ளப்பகுதியெல்லாம் பார்வையிடுவதற்கு கண்டுஞ்சாமல் ஏதும் பகல் என்று பார்க்காமல் அங்கேயே தங்கி அந்தந்த ஊரிலேயே தங்கி கடந்த 1 வார காலமாக அந்த வெள்ள நீரை வடித்து மக்களை எதிர்த்திருப்பதை மகத்தான பங்கை ஆற்றிக் கொண்டிருப்பது நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒருவருடைய பிறந்த நாளில் வெறுமனே விழாவாக கொண்டாடாமல் அவருடைய விழா மக்களுக்கு போய் சேர வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும், அதன் மூலமாக ஒரு வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நம்முடைய டாக்டர் கருணாநிதியாக இருந்தாலும், ஜெயலட்சுமியாக இருந்தாலும், சிவகாசனாக இருந்தாலும், அவர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிற டாக்டர் செங்குட்டு அவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த அருமையான முகாமை நடத்தியிருக்கிறார்கள். இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியிலிருந்து எல்லா தரப்பினருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணத்தோடு நடைபெறுகின்ற ஆட்சி. இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள்லாம் தெரியும், இந்த பெரம்பலூர் மாவட்டமோ 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது என்று தெரியும். ஆனால் கலைஞருக்கு பின்னால் நம்முடைய முதலமைச்சர் வந்ததற்கு பின்னால் இந்த பெரம்பலூர் மாவட்டம் எவ்வளவு வளர்ச்சி இருந்ததுன்னா நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்
ஏதோ ஏற்கனவே வளர்ந்த மாவட்டம் கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், சென்னை, தஞ்சாவூர் இவை மட்டும் வளர்ந்தால் போதாது. ஏறத்தாழ 1000 பெண்கள் வேலை செய்கிறார்கள். எம்ஆர்எஃப் ஒரு தொழிற்சாலை. வேலை செய்கிறவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட இவர்களால் எத்தனை புதிய நிறுவனங்கள், ஹோட்டல் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, புதிய நிறுவனங்கள் இருக்கு, வியாபாரம் பெருகிருக்கு, தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நகர் வளர்ந்திருக்கிறது. இப்படி பல்வேறு தரப்பு மக்களையும் வளர்த்து விடுவதில் இந்த அரசாங்கம் மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் அண்மையிலே நம்முடைய பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து ஏறத்தாழ நம்முடைய மாவட்டத்துக்கு மாத்திரம் 150 கோடி ரூபாய்க்கு பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள், அது சிறிய கால்வாய்கள் தொடங்கி பெரிய திட்டங்கள் வரை மாதிரி பள்ளிக்கூடம் இங்கே வர இருக்கிறது, மாடல் ஸ்கூல். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்கிற அரசாங்கத்திற்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்முடைய இளம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாள் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக பயனுள்ளதாக ஏற்பாடு செய்த மருத்துவர்களுக்கும் இந்த மனிதனுடைய மைந்த டாக்டர் செல்வகன் அவர்களுக்கும், கருணாநிதி அவர்களுக்கும், ஜெயலட்சுமி அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய மீண்டும் தெரிவித்து உங்களுக்கு நன்றி.